வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இந்த வாரம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நான்வெஜ் வேணுமா நான்வெஜ் ரெசிபி இருக்கு, வெஜ் ரெசிபி வேணுமா வெஜ் ரெசிபி இருக்கு, அண்ட் ஸ்வீட் வேணுமா அப்படின்னா ஸ்வீட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாரம் எப்பயாவது தான் நம்ம கிச்சன் கில்லாடிகளில் வரும்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே நல்ல ரெசிபிஸ், பெஸ்ட்டான ரெசிபிஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி மிக்சடான ரெசிபிஸ் கிடைக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் குக் பண்ணதில் அவங்க எல்லாருமே ஹாப்பி. பட் இப்போது ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டு கிஃப்ட்ஸும் கிடச்சிச்சு அப்படின்னா எப்படி ஒரு கம்ப்ளீட் மீலை சாப்பிட்றது டாக்டர் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி தாங்க இந்த எபிசோட். அண்ட் நம்ம கான்டெஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஆகிற தருணம் இதுதான். ஸோ இப்போ இதுக்காக நான் இன்வைட் பண்ண போகிறது நம்ம ஷெஃப் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். வெளியில வெயில்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓஹோன்னு இருக்கா? ஓகே, சூப்பர். ஸோ இந்த வெயிலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ஸ்வீட் ரெசிபிஸ் அந்த வெயில ஹாப்பனிங்காக கொண்டாடுறதுக்காக, அண்ட் ஒரு வெஜ் ரெசிபி அண்ட் சிக்கனும் இருக்குது. ஸோ இப்போ உங்ககிட்ட கேட்குறது எப்போவுமே அதுதான், ஃபஸ்ட்டு சிக்கன் போகிறோமா இல்லை வெஜ் போகிறோமா இல்லை ஸ்வீட்டை சாப்பிட்றலாமா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெஜிடேரியன்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ பேபி, உங்கள் ரெசிபி பற்றி சார்கிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். ஸோ வெஜ் மஞ்சூரியன்னு சொல்லியிருக்காங்க. வெஜ் மஞ்சூரியன்னா அந்த பால் மாதிரி பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ நம்ம வந்து அப்போ எல்லாத்தையுமே பீசஸாக வச்சுருக்கோம், நறுக்கி மட்டுமே பால் மாதிரி பண்ணணுமா? ஆமாம். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வந்து எல்லாத்தையும் நைஸான இருக்கணும். ஓ, இன்னும் நைஸான இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு மிக்சியில் மட்டும் போட்டு ஒரு 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 பிளெண்ட் பண்ணிக்கலாமா? மிக்ஸ் பண்ணி. ஓகே. ஸோ மிக்ஸி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வேலையை இதானா பேபி? ஆமாம். ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் முட்டைகோஸ், இது மூணுத்தையும் அரைச்சிக்கிட்டோம். ஸோ அரைச்சது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், மைதா, கார்ன்ஃப்ளோர், அண்ட் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நீங்கள் தண்ணியே சேர்க்காம அப்படியே கொஞ்சம் ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிங்கனாலே அது வந்துடும். அதை வந்து நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நன்றாக நறுக்கிய பூண்டு, நறுக்கிய இஞ்சி, இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதில் நறுக்கிய வெங்காயம் அண்ட் வெங்காயத்துக்கு அப்புறம் வந்து க்யூப்ஸாக கட் பண்ண குடை மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு சால்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளி விழுது வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணி, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சோயா சாஸ், இதை எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணணும். குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்து அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கெட்டித்தன்மை வந்துடும். அண்ட் ரொம்ப கெட்டி ஆகிறதுக்குள்ளே சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ வாட்டர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் நமக்கு அந்த வெஜ் மஞ்சூரியனுக்கான பால் கிடச்சதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து இந்த மஞ்சூரியனில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் வெஜ் மஞ்சூரியன். அண்ட் அதை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா பிளேட்டிங்கும் முடிஞ்சிச்சு. இது நான் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து வெஜ் மஞ்சூரியன் சைனீஸ் ஸ்டைல். ஓகேம்மா, சைனீஸ் ஸ்டைல் பண்ணியிருக்கீங்க. சாஸ் என்னென்ன ரெடி? மஞ்சூரியன் சாஸ், டொமேட்டோ பியூரே, சோயா சாஸ், கார்லிக், ஜிஞ்சர், அப்புறமா வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், கேப்சிகம். ஓகே. வெஜ் பால் பண்ணீங்க இல்லையா, அதில் என்னென்ன வெஜிடபிள்? கேரட், பீன்ஸ், கேபேஜ். அப்புறம் அது பைண்டிங்க்கு மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 மிக்ஸ் பண்ணி. ஆமாம், 2 மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. மஞ்சூரியன் நீங்கள் மஞ்சூரியன் சாப்பிட்ருக்கீங்களா வெளியில்? சாப்பிட்ருக்கேன் சார். எந்த மாதிரி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் சாஸ் நல்லா கோட்டிங்காக இருக்கும். இல்லை நான் அது சொல்லுமா, பால் அந்த வெஜிடேரியன் பால் பற்றி கேட்குறேன். அது பாலும் ரைட்டு, அந்த சாஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? மஞ்சூரியன் கலர் எந்த மாதிரி இருக்கும்? பிரைட் ரெட் இருக்கும். சம் பிளேசஸ்ல அது ஒரு டார்க் ப்ரௌனா கூட இருக்கும். சம் பிளேசஸ். சரி, நான் டேஸ்ட் பார்த்தேன் ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் நமக்காக இருக்கிறது வந்து பயோட்டின் உருண்டை. பயோட்டின்னா என்ன அப்படின்னா எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவு அப்படின்னா முக்கியமா ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் அதில் இருக்கணும். ஆமாம், எல்லாமே இருக்கும். மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாம் நிறைய அதில், அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றத ஒரு ஃபுட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே. ஸோ பயோட்டின் எதுக்காக நம்ம தரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஹேர் லாஸுக்கு கொடுப்பாங்க. அண்ட் ஒருவேளை வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள்
டயர்டாக ஃபீல் பண்ணீங்க, ஏதோ ஒரு பூஸ்ட் பாடிக்கு தேவை அப்படின்னா பயோட்டின் தேவை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஓவராலாக எல்லாமே நமக்கு வந்து எப்படி ஒரு அயன் எப்படி நமக்கு வந்து சில டிஃபிஷியன்சி வருதோ அது மாதிரி பயோட்டினும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா மேம்? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பயோட்டின் உருண்டை. கடாயில் முதல்ல ஆல்ரெடி நமக்கு ரோஸ்டட் வேர்க்கடலையாக இருந்தால் கூட மறுபடியும் ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம், சூரியகாந்தி விதை, வால்நட்ஸ், பூசணிக்காய் விதை, முந்திரி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அந்த நெய்யில் மீதமான சூடில் நல்லா நம்ம வந்து அந்த சூடு காட்டி இறக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை தோலை எடுத்துட்டு அந்த வேர்க்கடலையும் இந்த எல்லாத்தோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றும் பாதியுமா அரைச்சிக்கணும். மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் நமக்கு டேட்ஸ் இருந்துச்சு, பேரிச்சம்பழத்தை நமக்கு என்னென்ன பீஸில் எந்தெந்த அளவில் வேணுமோ அப்படி சாப் பண்ணிக்கணும். சாப் பண்ணதுக்கப்புறம் கடாயில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு நெய் விட்டு அந்த நெய்யில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஃபுல்லாக கடாயில் ஆட் பண்ணி அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டேட்ஸும் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணி தேவைப்பட்ட ஒரு பிஞ்ச் சால்ட் அண்ட் நமக்கு அளவு பிடிக்கிற மாதிரி வர அளவுக்கு நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கணும். அண்ட் கூடவே நமக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி நீங்கள் ரவுண்டாக பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் பயோட்டின் உருண்டை ஆர் பயோட்டின் லட்டு. ஹலோ சார், பயோட்டின் உருண்டை இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய உமன்ஸ்க்கு வருது. ஸோ சத்து குறைபாடு இருக்குது. குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய இந்த லேஸு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. மார்னிங் ரெசிபி அது வந்து ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் அதை சாப்பிட்லாம். இல்லை வெளியே ட்ராவல் போகிறோம், எங்கேயாவது லஞ்ச் கிடைக்கல, டின்னர் கிடைக்கலனா இது ஒரு 4 உருண்டை சாப்பிட்லாம். ஸோ இது சாப்பிட்டோன்னா வயிறு ஃபில் ஆகிடும். ரெண்டாவது வந்து இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் எல்லா விதமான சத்தும் இருக்கிறதால இந்த பயோட்டின் உருண்டை வந்து ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு தேவையான ஒரு உருண்டை. ஸோ இது வந்து வீட்டில் எல்லாருமே இது எல்லா நட்ஸும் அதை வந்து பம்கின் சீட்ஸு ஹார்மோன் இன்பேலன்ஸ்க்காக, ஹை ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை, அப்புறம் பாதாம், அப்புறம் வந்து இது வால்நட்டு, அப்புறம் முந்திரி. ஸோ இதெல்லாம் போட்டிருக்கோம். ஒயிட் சக்கரை நாங்கள் ஆட் பண்ணலை, அதுக்கு பதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். ஸோ நாட்டு சக்கரை போட்டு கீ போட்டு அது பைண்டிங்காக கீ போட்டு நல்லா நாங்கள் குக் பண்ணி சுட சுட இருக்கும் பொழுதே நல்லா அதை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம், பால்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நட்ஸ் எல்லாம் வந்து க்ரஷ் பண்ணிங்களா இல்லை சாப் பண்ணி போகணும்? லைட்டாக வந்து நாங்கள் ரோஸ்டட் மாதிரி பண்ணி லைட்டாக தான் பண்ணோம், ஜாஸ்தி பண்ணல, பண்ணி மிக்சியில் வந்து சாப் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே பால்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. ஸோ எல்லாருமே அதாவது 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. அதனால ஓகே மேம், கண்டிப்பாக நான் டேஸ்ட் பார்த்தேன். சாப்பிடுங்க சார். இதில் வந்து பேரிச்சம்பழமும் சேர்த்துருக்கோம் சார். இதில் அயன் ஃபுட்டும் சேர்த்துருக்கோம், எல்லாமே இருக்குது. பனானா வச்சு குயிக்காக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸில் நிறைய பேர் வந்து லைக் வெளியிருந்துலாம் வாங்கி சாப்பிட்றாங்கல்ல, இதை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால ஈஸியாக குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பனானா வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பணியாரம் செய்ய போகிறோம். ஓகே, அப்போ வாழைப்பழ பணியாரம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம 3 வாழைப்பழம் எடுத்திருந்தோம். அந்த 3 வாழைப்பழத்தையும் நம்ம வந்து முதல்ல அதோட தோலை பீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா போட்டு மேஷரில் வச்சு ஒரு பவுலில் மேஷ் பண்ணுறோம். மேஷ் பண்ணதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட மாவு மாதிரி ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, துருவிய தேங்காய் எடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் எங்கேயுமே வாட்டர் ஆட் பண்ணல. ஸோ அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, வாட்டரை தான் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குழிக்கரண்டி எடுத்து அப்படி நம்ம பணியாரக்கல்லில் போடுற அளவுக்கு அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பணியாரக்கல்லை வைக்கிறோம். அது மேலே வந்து எண்ணெயோ கீயோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி எண்ணெய் தான் எடுத்திருக்கோம். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவுக்கு போட்டு சிம்லேயே வச்சு நம்ம ஒவ்வொரு பணியாரமாக போட்டு அதை டபுள் சைட் அழகாக சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த வாழைப்பழ பணியாரம் கிடச்சிடும். ஹாய் சார், என்னோட நேம் ரோஷன். ஸோ இன்றைக்கி நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் பணியாரம். ஸோ குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ இதில் லைக் தேங்காய், ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணி ஈஸியாக ஒரு 10 minutes குவிக் ஈவினிங் ரெசிபியாக நான் வந்து செஞ்சுருக்கேன் சார். ஓகேம்மா. வாழைப்பழம் எப்படி இதை யூஸ் பண்ணீங்க? ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம் சார். வாழைப்பழத்தை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொக்கனட்டை வந்து கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கோம். லைக் ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் ஏலச்சி பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே, ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆமாம் சார். சரி, நான் டேஸ்ட் பார்த்தேன். நீங்கள் பார்த்துட்டீங்களா? சுட சுட டேஸ்ட் பண்ணுறேன் சார். அதுதான். ஸோ அடுத்து நமக்காக இருக்கிறது வந்து இந்த வாரத்தோட ஒரே நான்வெஜ் ரெசிபி பெப்பர் சிக்கன் வித் ராகி தோசை. சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அப்புறம் ராகி தோசை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு ராகி எடுத்துக்கிட்டோம். ராகி கூட வந்து அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் துருவிய கேரட் அண்ட் நன்றாக நறுக்கிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு அதை நம்ம ஒரு தோசைக்கு பேட்டர் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம ஜீரகம் போட்டு, ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டோம். காஞ்ச மிளகாவையும் போட்டு நன்றாக நறுக்கிய வெங்காயம் வச்சுருந்தோம். வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சாப் பண்ண பூண்டு இருந்துச்சு, சாப் பண்ண பூண்டை போட்டு இது எல்லாமே நல்லா ஃபைனாக சாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சிக்கன் எடுத்தோம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சிக்கனில் உப்பு அண்ட் நமக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பெப்பர் வச்சுருந்தோம். பெப்பரையும் ஆட் பண்ணி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த ராகி பேட்டரை தவா வச்சு தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை தோசையாக வாத்து எடுத்து வச்சுட்டு இதுவும் இந்த கிரேவி தண்ணி நம்ம ஊற்றினோம்ல அதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பெப்பர் சிக்கன் வித் ராகி தோசை இஸ் ரெடி. ஸோ நான் பெப்பர் சிக்கன் செஞ்சுருக்கேன். ஸோ இது ஒரு நார்மல் ஒரு சிக்கனில் பெப்பர் போட்டு எப்படி செய்யலான்ற மாதிரி தான் செஞ்சேன். ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்து. நார்மலாக வெறும் சிக்கன் பெப்பர் மட்டும் போட்டு பண்ணியிருக்கீங்க? சிக்கன் பெப்பர், வெங்காயம், ஸோ அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதாவது பெப்பர் பேஸ் பண்ணி ஒரு பெப்பர் பேஸ் பண்ணி கொஞ்சம் காரசாரமாக. எஸ். சரி, சரி, ஆசையாக தோசையும் சுட்டுருக்காங்க. டேஸ்ட் பார்ப்போம். ஓகே, சிக்கன் எவ்வளோ நேரம் குக் பண்ணீங்க? ஒரு 15 minutes. சரிங்க. ஓகே. பெப்பர் சார் கிட்ட கிஃப்ட் ஹேம்பர் அல்லது 4வது பரிசு இது யாருக்கு போக போகுது ஷெஃப்? வெஜ் மஞ்சூரியன். ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு 4வது பரிசு. கங்க்ராட்ஸ். 3வது பரிசு டின்னர் செட். ஸோ இது யாருக்கு டிசைட் பண்ணியிருக்கீங்க? பனானா பணியாரம். ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு டின்னர் செட். கங்க்ராட்ஸ். ஸோ இப்போ 2வது பரிசு ப்ரெஷர் குக்கர் சார் கிட்ட இருக்கு. ஸோ சார் இந்த 2வது பரிசு யாருக்கு டிசைட் பண்ணியிருக்கீங்க? பெப்பர் சிக்கன். ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு ப்ரெஷர் குக்கர். கங்க்ராட்ஸ். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு சார் என்ன ரெசிபிக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வாரம் பயோட்டின் உருண்டைக்கு தான் முதல் பரிசு போகுது. அண்ட் ரெசிபியாக பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்த்தா நல்ல காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட்டோ அது மாதிரி அதை பண்ணணுன்னாலும் அவ்வளோ காஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும். பட் பெஸ்ட்டான ரெசிபின்னு நினைக்கிறேன். ஸோ முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர் உங்களுக்கு தான் மேம். கங்க்ராட்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். இப்போ சாரோட ஃபீட்பேக்ஸை கேட்க வேண்டிய டைம் அப்படிங்கிறதுனால ஃபீட்பேக்ஸை கொடுத்துடலாமா? கொடுத்துடலாங்கம்மா. வெஜ் மஞ்சூரியன் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியல. என்னன்னா
அந்த வெஜ் பால் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கணும். உள்ளே வந்து ராவாக இருக்க ஒரு ஃபீல். வெஜிடபிள் ஒன்று பிளான்ச் பண்ணி போட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் வெஜிடபிளே ராவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஒன்று. ரெண்டாவது ஆயில் டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் பால்ஸ். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா சாஸும் நாட் ப்ராப்பர் மஞ்சூரியன் சாஸ் இல்லை. என்னென்னா டொமேட்டோ கிரேவியோ டொமேட்டோ சாஸ்லேயோ போட்ட மாதிரி இருக்குது. டொமேட்டோ சாஸ்னால் கெச்சப் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது மாதிரி போட்டிருந்தா கூட கொஞ்சம் அந்த சோயா சாஸ் அதெல்லாம் சோயா சாஸ் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு எப்படின்னா அந்த கலர் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அதில் வந்து மேஜர் மிஸ்டேக் இருக்குது, நல்லா கொடுத்துருக்கோம். பனானா பணியாரம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் பணியாரம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம ஒரு சவுத் இந்தியன் டிஷ், ஈஸியாக பண்ணலாம். எனக்கு என்னென்னா அது கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பனானா ஸ்வீட் போடும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், இஸ் ஓவர் கலர். ரெண்டாவது குக்கானது வந்து உள்ள ராவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எப்போவுமே பனானா கூட இருக்கும்போது அது சிம்மில் வச்சு ஸ்லோவாக பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். பட் அதில் வந்து அது மிஸ்ஸிங்கு. பெப்பர் சிக்கன் அண்ட் பெப்பர் இருக்குது. பட் என்ன நிறையா மோர் மசாலா அது மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக சிக்கனும் பெப்பரும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பெப்பரும் அந்த சிக்கனும் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஐ திங்க் குக் பண்ணது சிம்மில் வச்சு ஸ்லோவாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜூசினஸ் கிடைக்கும். ஃபயர் அதிகமாக வச்சாலும்னா ஃபுல்லாக வாட்ரு ரிமூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாகிடும். அந்த சிக்கன் வந்து அதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அதுக்கு செகண்ட் கொடுத்தோம். அப்புறம் பயோடெக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா நட்ஸும் போட்டு கடைசியாக அந்த டேட்ஸும் போட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு பைட்லேயும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, பட் இவ்வளோ நட்ஸும் போட்டு இதை விட ரிச்சாக ஒரு ரெசிபியை பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி. பட் என்னென்னா ஹெல்த்தி, பட் அது ரொம்பவும் சாப்பிட முடியாது. ஆமாம் சார், ஏன்னா அதை சாப்பிட்டா அதுக்கப்புறம் நமக்கு பசிக்கவே மாட்டேங்குது. ஆமாம், கண்டிப்பாக நீங்களாம் சாப்பிடவே கூடாது. உண்மைதான். ஆமாம், அதனால் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு வேணால் கொடுக்கலாம். நம்ம வேணால் ஒரு 1/2 hour சாப்பிடலாம். நிறையா சாப்பிட்டோன்னா அப்புறம் காலையில் 1 மணி நேரம் ஜிம் போகணும். ஓ, அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ரெசிபி. ஆமாம், ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு நட்ஸு, சுகரு, டேட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. எந்த அளவுக்கு நன்மையோ எதுவுமே அளவாக எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லது. ஓகே.